விருதுநகர் தொகுதி என்றுமே ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது. இன்று மற்ற கட்சிகள், மற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்கள் ஆதரவு கேட்டு வர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான திருவிழா இந்த திருவிழா. இந்த ஜனநாயகத்தினுடைய இந்த மிக முக்கியமான நிகழ்விலே அவர்கள் பங்கு பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திமுக அதிமுக நாடாளுமன்ற வாக்குறுதிகள் மிகப்பெரிய அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தனக்கென்று ஒரு திட்டங்களோ மக்களை கவர்கின்ற ஒரு வகுப்பிலே அவர்களை பொறுத்த மட்டும் மக்களை நம்பிக்கையை பெறுவதற்கான எந்த திட்டங்களோ அவர்கள் கையில் இல்லை. அதனால் மற்றவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களை பார்த்து காப்பி அடிக்கின்ற பழக்கம் அதிமுகவிற்கு இருக்கிறது. மக்களை பொறுத்த மட்டும் உண்மையாக யார் சொன்னதை செய்ய இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். மக்கள் மன்றத்தில் இந்தியா கூட்டணி மிக தெளிவான திட்டத்தோடு செல்லும். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படும். மக்கள் மன்றத்தை பொறுத்த மட்டும் மக்கள் உண்மையாக யார் செய்து காட்டியிருக்கிறார்களோ, யார் சொன்னதை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார். மிக முக்கியமானது மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று. பெட்ரோல் விலையை 75 ரூபாய் ஆக்கிறோம் சொல்றது பிரதமர் வேட்பாளருக்கு உள்ளதா? டீசல் விலைய 60 ரூபாய் ஆக்குவோங்கிறது பிரதமர் அறிவிக்கிற அறிவிப்பா? கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்றது மக்களுக்கு இல்லாம பணக்காரர்களுக்கு உள்ளதா? அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மக்களிடமிருந்து தொடர்பில் இருந்து ரொம்ப டச்ல இல்லாம போயிட்டாருங்கிறது நல்லா தெரியுது. அவரை பொறுத்த மட்டும் மீண்டும் ஒரு நகர்மன்றத்துல நின்று பேரூராட்சியில மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வர வேண்டிய காலம் வந்திருந்தது. மக்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாருங்கிறது மட்டும் நல்லா தெரியும். கைதுல பாஜகவோட தேர்தல் பயத்தை காட்டுது. கடந்த 50 நாட்களுக்குள்ளாக 2 முதலமைச்சர்களை ED கைது செய்திருக்கிறது. 2 முதலமைச்சர்களும் பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பணியாதவர்களாக இருந்தவருடைய விளைவாக வேறு வழியே இல்லாமல் அவர்களை மிரட்டுவதற்காக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்தின் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல். காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. 400 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் எல்லாம் முடக்கப்பட்டு வருமான வரித்துறையால் எடுக்கப்பட்டுள்ளது. இப்படி எதிர்கட்சிகளை கணக்குகளை முடக்கி முதலமைச்சர்களை சிறையில அடைத்து தேர்தலுக்கு முன்னால் செய்கின்ற இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இதுவரை இந்திய வரலாற்று நடந்ததில்லை. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே அதற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பது மிக தெளிவாக தெரியும். அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை வைக்கிறவர். அவருக்கு தெரியாது சாமானியர்களுடைய பெட்ரோல் டீசல் விலையால அவர்களுடைய மாத வருமானம் எவ்வளவு சிக்கல்ல வருது. அண்ணாமலை போன்றவர்கள் பணக்காரர்களுக்காக பணியாற்றுகின்ற பணியாளர்கள். இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் இன்னும் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. அது அறிவிக்காத நிலையிலே எப்பொழுது அறிவித்தாலும் சரி காங்கிரஸ் தலைமை அறிவிக்க வேண்டும். இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரம் இன்று தொடங்குகிறது. அதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். அவரை வரவேற்கிறோம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலே அவர் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளருக்கு கை சின்னத்திலே வாக்கு கேட்பார். அது போக இன்னும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட கோவை தொகுதியில மிக குறுகிய அளவுல பணம் செலவாகும். இதுக்கான அதிகமாக மாதம் 16 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். மாசம் 16 லட்சம் ரூபாய் அவரோட கணக்கு நண்பர்கள் கொடுக்குற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவர் அண்ணாமலை. வீட்டு வாடகையா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், மற்ற செலவா இருக்கட்டும், ஒவ்வொரு நண்பர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க.
இப்ப அவரோட தேர்தல் செலவையும் அதானி மாதிரி நண்பர்கள் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நாடகங்கள் தமிழ்நாட்டிலே பதிக்காது. சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் உண்மையை சொல்லி மக்களிடம் வாக்கு என்று கேட்கிறாரோ அன்றுதான் அவருக்கு வாக்கு போடுவார். சரியா? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் டோல்கேட் எடுக்கப்படும், மாற்றப்படும். மேல மேலக்கோட்டைக்கு என்பது எங்களுடைய வாக்குறுதி. இந்தியா கூட்டணி வந்தால் மட்டுமே விருதுநகர் தொகுதிக்கு வளர்ச்சி வரும். வெறும் பெயரளவில் இருக்கின்ற எய்ம்ஸ் திட்டமாக இருக்கட்டும், பெயரளவில் இருக்கின்ற ஜவுளி பூங்காவாக இருக்கட்டும், பெயரளவில் இருக்கின்ற எந்த ஒரு திட்டங்களாக இருக்கட்டும், மத்திய அரசினுடைய திட்டங்கள் அறிவிப்போடு மட்டும் இருக்கின்றன. ஒரு செங்கலை மட்டும் வச்சிருக்காங்க. இந்த அனைத்தும் திட்டங்களாக மாற வேண்டும் என்றால் கைவிடப்பட்ட விருதுநகர் தூத்துக்குடி ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி டெல்லியிலே வர வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் தான் இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம். மக்கள் இதற்கு ஆதரவு தருவார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.